விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வெற்றி ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் டாசியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து சைதாப்பேட்டையில் பெண்களுக்கான புற்றுநோய் அனைவருக்குமான சிறுநீரக செயல்பாடு விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ ஆலோசனை முகாமை நடத்தினர். இந்நிகழ்ச்சியை சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் அருள் பிரகாசம் பார்வையிட்டு சிறப்பித்தார். முகாமில் 150க்கும் மேற்பட்டோர் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு பயனடைந்தனர். வெற்றி துரைசாமி அவர்களின் நினைவாக சமூக நல மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் இதுபோன்ற மருத்துவ முகாம்களும் ஆண்டுதோறும் நடைபெறும் என்றும் டாக்டர் சி எம் பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஜெகதீஸ்வரி, குமரன், பாலாஜி, ஜோதி, சாய்ராம், டி சுரேஷ், கே ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வணக்கம். என் பேர் டாக்டர் சி எம் பாலசுப்ரமணியன். என்னுடைய அன்பு சகோதரர் வெற்றி அவர்களோட மனைவிக்கு பின்னாடி வெற்றி ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடங்கப்பட்டு அதன் மூலயமா இலவச கூடைப்பந்து பயிற்சி முகாம் ராகவரெட்டி மைதானத்தில் தினந்தோறும் நாங்கள் நடத்திருக்கோம். காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாங்கள் மருத்துவ முகாமும் நடத்திட்டு இருக்கோம். சமீபத்தில் 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இளைஞர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு யோகா நிகழ்ச்சி நடத்தினோம். அதில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் அருள் பிரகாசம் சார் தலைமையில் அதை நடத்தினோம். இப்போ நம்ம சமீபத்தில் நம்ம முதல்வரோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மருத்துவ முகாமை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். நன்றி. வெற்றி நினைவு தினத்தொட்டி நாங்கள் கபடி போட்டி நடத்திட்டு வரோம். ஆண்டுதோறும் நடத்திட்டு வரோம். 1ஆம் ஆண்டில் வெற்றிமாறன் சார், இயக்குனர் வெற்றிமாறன் சார் கலந்துக்கிட்டாரு. 2வது வருஷம் நினைவு போட்டியில் மனத்தி கணேசன் சார் கலந்துக்கிட்டாங்க. அந்த இது நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இது வரைக்கும் நம்மளோட அகாடமியில் ரெகுலராக ப்ராக்டிஸில் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. கோடைக்கால முகாமில் 70லேருந்து 75 பேர் வந்துட்டு இருக்காங்க.